தேட நானும் வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும் கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். ஏம்மா கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அறிவு இருக்கா? அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்களே 2 டேஸ்ன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் இப்போ 1 வீக் ஆச்சு, இன்னும் வரலையே. அண்ணன்கிட்ட சொல்லி பிரச்சனை பண்ணலாம், இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணி ஏதாவது பிரச்சனை பண்ணலாம், ஏதாவது பண்ணலாம் இல்லைம்மா? என்னடாம்மா அம்மா புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோ தானா? நீ சொல்கிறதுக்கு முன்னாடியே அவளுக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கிளம்பி வந்துடுவா. என்னம்மா சொல்கிறீங்க? ஃபோன் பண்ணிங்களா? ஆமாடா, ஃபோன் பண்ணியிருக்கேன். எப்படியும் இன்னைக்கு வந்துடுவா. வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஆட்டமே ஆரம்பம். என்ன ஆட்டம் ஆரம்பம்? இவங்களை எப்படி டார்ச்சர் பண்ணால் இவங்க சமாளித்து இருந்துருவாங்க போல இருக்கே. இவங்களை இங்கேருந்து துரத்துறதுக்கு ஏதாவது பெஸ்ட்டான ஐடியா பண்ணுமா? அவள் இங்கேருந்து போகணும்லாம் அவசியம் கிடையாதுமா. என் பையனையும் என் பேரனையும் அவகிட்டேருந்து பிரித்தாலே போதும், அவள் உயிரோடு செத்துருவா. அதுதான் முடியலையே. அண்ணா அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுறாரு. உங்கள் அண்ணனுக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது அவளை பண்ண வைக்கணும். அவள் பண்ணுறாளோ இல்லையோ, நம்மளே பண்ணி அவளை மாட்டி விடணும். அண்ணனுக்கு பிடிக்காதுன்னா எதை சொல்கிறீங்க? வேறு ஒன்றும் இல்லைம்மா, கவி அவன் ஒழுங்காக பார்த்துக்கலன்னு உங்கள் அண்ணன்கிட்ட ஏதாவது மூட்டி விட்டாவே போதும். உங்கள் அண்ணனே கோவப்படுவான். ஏன்னா அவன் கவி மேலே அவ்வளோ உயிர் வச்சுருக்கான். அதனால அவன் கண்டிப்பாக கவிக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவன் சும்மா இருக்க மாட்டான். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி தான் நம்ம அவகிட்ட இருந்து கவியும் சரி அவனையும் சரி பிரிக்கணும். ஐடியாலாம் நல்லா தான் இருக்குது. முதல்ல அவங்க இங்கே வரணுமே, வந்தால் தானே இதெல்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதெல்லாம் வந்துடுவாம்மா, நீ பொறுமையாரு. அத்தை அம்மா, உங்கள் வீட்டு மகாராணி வந்துட்டாங்க. என்னம்மா மகாராணி, போய் உங்கள் வீட்டில் இருந்ததெல்லாம் போதுமா? 2 நாள் சொல்லிட்டு 1 வாரம் கழிச்சு வரேன். இல்லைத்த, அங்கே பிங்கிலாம் வர்றதா இருந்தா, அதனால தான் அவளை பார்த்துட்டு வரலான்னு வீட்டில் எல்லாரும் சொல்லிட்டாங்க. உங்கள் பையன்கிட்ட கூட சொல்லிட்டோம். உங்கள் பையன் தான் இருந்துட்டு வர சொன்னார். என் பையன் சொல்கிறது இருக்கட்டும், நான் உங்ககிட்ட நீங்கள் கிளம்பி இங்கேருந்து போகும்போது என்ன சொன்னேன்? 2 நாளில் வரணும், என்னால் முடியல இப்போலாம் வேலை பார்க்குறதுக்கு, அதனால் 2 நாளில் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரணும்னு சொல்லி தான் நான் அனுப்பிச்சி விட்டேன். அப்புறம் நீ 1 வாரம் கழிச்சு வந்தால் அப்போ எனக்கு என்ன மரியாதை? இல்லைத்த, வீட்டுக்கு போனால் முன்ன பின்ன தானே ஆகும். உங்கள் பையன் அன்னைக்கே சொன்னார்ல, அங்கே யாருமே விடலை. காயு கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்க, இவன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால தான் இருந்துட்டு வர வேண்டியதாக போயிடுச்சு. சரி, நேற்றே வந்திருப்பேன். பிங்கி இன்னைக்கு வரனால தான் என்னால் நேற்று வர முடியல. அதான் வந்துட்டேன். இல்லைத்த, உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இவனை பார்க்காம இருக்க முடியல, அப்போ எங்களால் மட்டும் இருக்க முடியுமா? அதானே, இவனை பார்க்காம 1 வாரம் நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டோம் தெரியுமா? ஆல்ரெடி நீங்கள் கல்யாணம்னு சொல்லிட்டு 10-15 நாள் அங்கேயே டேரா போட்டீங்க. அப்போயும் இவனை கொண்டாந்து கண்ணில் கூட காட்டல. இவனை பார்க்காம நாங்கள் மட்டும் கஷ்டப்பட மாட்டோமா? ஹே மகி, இப்போ என்ன இவன் லைஃப் லாங் இங்கே தானே இருக்க போகிறான். அங்கே நாங்கள் எப்பயாவது தானே போகிறோம். அப்போது 2 நாள் கூட இருந்துட்டு வரல, என்ன தப்பு? தப்பு தான். இவன் இந்த வீட்டு பையன், அதனால இங்கே உள்ளவங்களுக்கு தான் இவன் மேலே உரிமை அதிகமாக இருக்கு. என்னாச்சு? ஆத்தி, இவனா? தம்பி சித்து, பாப்பா. நான் வரதுலாம் இருக்கட்டும் ஆண்டி, நான் வர்றதுக்கு முன்னாடி அக்காவை திட்டா இருந்தீங்க. திட்டலாம் இல்லையாப்பா? என்னம்மா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டா? இன்னும் ஒரு 4-5 நாள் இருந்துட்டு வந்திருக்கலாமே உங்கள் வீட்டிலேன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். வேணா கீழே வைக்கிட்டேன். ஓ, அதுதான் கோவமா சொல்லிட்டு இருந்தீங்களா ஆண்டி? கோவமாலாம் சொல்லமா, சிரிச்சிட்டு தான் சொல்லிட்டு இருந்தேன். வேணா உங்கள் அக்காண்ட கேளு. சொல்லுமா மினி. என்ன மினி, உங்ககிட்ட இன்னும் 2 நாள் வீட்டில் இருந்துட்டு வர சொல்லி சொன்னாங்களா? ஆமாடா, அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏமா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டா? இன்னும் 2 நாள் இருந்துட்டு வரலாமே, நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி அத்தை சொல்லிட்டு இருந்தாங்கடா. ஓ அப்படி. அத்தை, நான் அப்போவே சொன்னேன், நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க, இன்னும் 2 நாள் இருந்துட்டு போனேன். இப்போ தான் கேட்கல. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இவ்வளோ கூட்டிகிட்டு போயிட்டு இன்னும் 2-3 நாள் வச்சுருந்துட்டு அனுப்பவா? கதை கெட்டுச்சு. இல்லைப்பா, எனக்கு முடியல ஆன்ட்டிக்கு, முன்ன மாதிரிலாம் இல்லை. இப்போ எந்த வேலையும் இழுத்து போட்டு பார்க்க முடியல. அதை விட இவனை பார்க்காம எங்களால் இருக்க முடியல. அதனால தான் இவ்வளோ சீக்கிரம் வர சொல்ல வேண்டியதாக போச்சு. இல்லைன்னா கூட இன்னும் 2 நாள் இருந்துட்டு வந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை தான். இவனை பார்க்காம என்னால் இருக்க முடியலப்பா. ஓ அப்படிங்களா அத்தை? எங்களுக்கு தான் இவனை பார்க்காம 1 நாள் கூட இருக்க முடியல. இவன் வந்து 1 வாரம் இருந்துட்டு போனது வீடே ரொம்ப கலக்கலான்ட்டு இருந்துச்சு. சரி த, அப்போது நான் கிளம்புறேன். இவனை பத்திரமா பார்த்துக்கோங்க. சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. என்ன மகி, மாமான்னு கூட சொல்லாமல் உட்காந்துருக்கேன்? நான் எதுக்கு உங்கள் மாமான்னு கூப்பிடணும்? நீங்கள் என்ன என் மாமாவா? நீங்கள் யாருன்னே தெரியாது ஃபர்ஸ்ட் எனக்கு. மகி, இப்போ சித்து என்ன கேட்டான்? ஏன் அவன்கிட்ட எப்படி பேசுகிற? விட மினி, சில பேருக்கு சொல் புத்தியும் இருக்காது, சுய புத்தியும் இருக்காது. நம்மளுக்கு ஏன்? ஹலோ மிஸ்டர், யாரை சொன்னீங்க? ஏம்மா, நான் பொதுவாக சொன்னேம்மா, உன்னை ஏன் சொல்ல போகிறேண்ணா? சரி அப்போ மினி, நான் கிளம்புறேன். சரிடா சித்து, பார்த்து பத்திரமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு எனக்கு கால் பண்ணேன். சரி மினி, நீ பார்த்து பத்திரமா இரு. எதுனாலும் எனக்கு கால் பண்ணு. இவனை பத்திரமா பார்த்துக்கோ என்ன? சரிடா. அப்புறம் வீட்டில் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கோ, முக்கியமாக பிங்கி மலரையும். ஏன்னா அவங்க அப்பா அம்மா விட்டு இங்கே வந்திருக்காங்க, நம்ம தான் நல்லா பார்த்துக்கணும்.
நீ யாரை பற்றியும் கவலைப்படாத, நான் நல்லா பார்த்துக்கிறேன். நீ உன்னை நல்லா பார்த்துக்கோ, அதே மாதிரி இவனையும் பார்த்துக்கோ. ம் சரிடா சித்து, பார்த்து. செல்லக்குட்டி, மாமா வரவா? பாய். மாமா மாமான்னு சொல்லுங்க ஒரு தடவை. மாமா கிளம்புறேன். செல்லம், மாமா மாமான்னு சொல்லு. மாமா கூப்பிடு. கூப்பிட்டான். சரி ஓகே, நான் கிளம்புறேன். பாய். ம் பாய்டா. என்னம்மா, உன் தம்பிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்ட போல? என் தம்பிக்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன்னா இப்போ அவன் இப்படி நின்று பேசிட்டு இருந்திருக்க மாட்டான். ஓ, உங்கள் தம்பி என்ன பெரிய ரவுடியா என்ன? அவன் ரவுடிலாம் இல்லை, அவன் நல்லவங்களுக்கு நல்லவன், கெட்டவங்களுக்கு ரொம்ப மோசமானவன். அதை தான் சொன்னேன். என்ன ஏற்று எது பேசிகிட்டு இருக்க? போ, துணியெல்லாம் அப்படியே கிடக்கு, ஒரு வாரமாக துணியெல்லாம் துவை போ. அத்தை, வாஷிங் மிஷின் இருக்கும்போது எதுக்கிட்ட எனக்கு கையில் துவைக்க சொல்கிறீங்க? அதுலேயும் போட்டு எடுத்துடலாமே. அது ஒழுங்காக துவைக்க மாட்டேங்குது, அழுக்கெல்லாம் போக மாட்டேங்குது, அதனால நீ கையில் துவைச்சிரு. அத்தை, எனக்கு கையிலலாம் துவைச்சி பழக்கமே இல்லை. நீங்கள் அன்னைக்கு ஏதோ சரி ரிப்பேர்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் கையில் துவைச்சேன். அதுவுமே எனக்கு துவைக்க தெரியாமல் தான் துவைச்சேன். இப்போ இவ்வளோ துணியை என்னால் ஒரு நாளாக துவைக்க முடியாதுல்ல. என்ன எங்கள் அம்மா சொன்னால் எதிர்த்து பேசிகிட்டு இருக்கீங்க? எங்கள் அம்மா சொல்கிற வேலையை செய்யுங்க, போங்க. இவனை வேற நான் பார்த்துக்கணும், இவனுக்கு வேற ஃபீட் பண்ணணும். இப்போ நான் துணியெல்லாம் துவைச்சி எப்போ சமைச்சு எப்போ இவனுக்கு நான் ஃபீட் பண்ணி எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா எனக்கு? இவனை நாங்கள் பார்த்துக்குறோம் கூட அவனை. அத்தை பார்த்து, இவன் என்கிட்ட சமத்தா இருந்துப்பான். நீ போய் உள்ளே இருக்க வேலையை பார்ப்போ. ஒரு வாரம் சொகுசாக எடுத்துகிட்டு வந்தீங்கல்ல, இப்போ போய் எல்லா வேலையும் பாருங்கள், போங்க. சரி, நான் பார்க்குறேன். இவனை பார்த்துக்கோங்க. ஆ நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கிளம்பு. அத்தை, அவன் அழுதான் அத்தை. நான் அவனுக்கு ஃபீட் பண்ணிட்டு வேணா நான் என் வேலையை பார்க்குறேன், கொடுங்க. அதெல்லாம் எதுவும் வேணாம், இவனை எப்படி பார்த்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீ போ, உள்ள வேலையை பாரு. இவன் இப்படி அழுதுட்டு இருக்கும்போது நான் எப்படி தான் வேலையை பார்க்க முடியும்? அதான் அம்மா சொல்கிறாங்கல்ல, அம்மாவுக்கு பார்த்துக்க தெரியும், நீங்கள் போங்க. என்ன நிற்கிற, போகல. ம் சரி, சரிங்க அத்தை. தாயழுதாளே நீ வர, நீ அழுதாலே தாய் வர. இப்போ சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களா மேடம்? நீ என் பக்கத்தில் இருந்தாவே நான் சேஃபாக தானே ஃபீல் பண்ணுவேன். நான் இருக்கேன்டி சொல்ல உனக்கு, நீ கவலைப்படாத. தர்ஷினியாவது என் அம்மாவது யார் நினச்சாலும் எதுவுமே பண்ண முடியாது. ம் நீ சொல்லிட்டே அகில், நான் இனிமே பயப்பட மாட்டேன். ஆமாம் ஆமாம், நாங்களும் இனிமேல் பயப்பட மாட்டோம். வந்துட்டானுங்களா? ஏண்டா கொஞ்ச நேரம் தனியாக பேச விட மாட்டீங்களாடா? கரெக்டாக வந்துட்டீங்க. ஆமாம், நீனும் கீழே வருவேன்னு பார்த்தேன், வரவே இல்லை. அதனால தான் நாங்களும் போய் பார்த்துட்டு வரோன்னு நாங்கள் 3 பேர் கிளம்பி வந்துட்டோம். டே மலமாடு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் டி டோரமாண்ட. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. எங்கே அனிதா விட்டு வந்துட்டீங்க? ஆமாம், அவ்வளோ வரேன்னு சொல்லி தான் அடம் பிடிச்சா. நாங்கள் தான் நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு விட்டு வந்துட்டோம். ஏன்டா அவளையும் கூட்டு வந்திருக்கலாம்ல? எங்க 3 பேரும் ஒரு பைக்கில் வர்றோம், எப்படி அவளை கூட்டு வர்றது? இது பாவீங்களா, 3 பேரும் ஒரே பைக்கில் வந்தீங்க? பின்ன நாங்களாம் சாகசக்காரங்கல்ல, அதனால ஒரே பைக்கில் தான் வந்தோம். போலீஸ் பிடிக்கல உங்களை? அது எப்படி பிடிப்பாங்க, நாங்கள் ஷார்ட்கட்ல வந்தோம். அது சரி. நீங்கள் தர்ஷன் தானே? ஆமாம், நைஸ் டு மீட் யூ மித்ரா. நைஸ் டு மீட் யூ. என் மச்சான் எதனால உங்ககிட்ட விழுந்திருப்பான்னு இப்போ தான் புரியுது. டே மாமா, அவளுக்கு இன்னும் தெரியாதுல்ல, 2 பேரும் லவ் பண்ணுற சொல்லிக்கவே இல்லை, நீ பாட்டுக்கும் உளர்ற. டே ஆமாம்ல, மறந்துட்டேன்டா. என்ன என்ன விழுந்துட்டாரு, புரியல எனக்கு. ஏதாவது சொல்லி சமாளி, இல்லை அண்ணா ஒன்று பதச்சிருவாரு. டேய் ஐயோ, பார்க்குறானே. அது ஒன்றும் இல்லைடா மித்ரா, உன்னையே இவ்வளோ பிடிச்சிருக்கு, உண்மையே இவ்வளோ பாசமாக இருக்கான் அப்படின்னு சொல்ல வந்தேன். எதனால? நீ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்க, என்கிட்டே பாசமாக பேசுகிற, அதனால அவனுக்கு பிடிச்சிருக்கோம். இந்த மாதிரி பொண்ணை தான் அவனுக்கு பிடிக்கும். அதுவும் சரிதான். சரி ஓகே, நீங்கள் தானே லாயருக்கு படிக்கிறது? ஆமாம். இந்த வருஷம் 3rd இயரா? ஆமாடா, 3rd இயர். அப்புறம் எப்படி லாலாம் எப்படி இருக்குது? ஈஸியாக இருக்குமா இல்லை கஷ்டமாக இருக்குமா? ஏதாவது சொல்லுங்களேன். அதை பற்றி நீ இப்போதைக்கு எந்த கவலையும் பட வேணாம். நீ 3 வருஷம் ஒரு கோர்ஸ் முடிக்க போறில்ல, அது வரைக்கும் நீ ஜாலியாக உன்னோட படிப்பை நீ கண்டினியூ பண்ணு. அதுக்கப்புறம் பிஎல் பண்ணுவ பற்றியா, அப்போ உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும், அதாவது உங்கள் 2 பேருக்கும் என்ன ஹெல்ப்னாலும் நான் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ அதை பற்றி கவலைப்படாதீங்க. தேங்க்யூ அண்ணா. பாரு, நான் ஒரு தங்கச்சி தான் இருக்குன்னு ஃபீல் பண்ணேன், இப்போ இன்னொரு தங்கச்சி கிடச்சிட்டா. ஆமாம், நானும் உங்களுக்கு தங்கச்சி மாதிரி தானே? ஆமாடா. நம்ம கேங்கில் ஆள் கூட்டிகிட்டே போகுது இல்லைடி பிங்கி? ஆமாண்டி. பிங்கியா? ஆமாடா, இந்த அம்மாவோட செல்ல பேர். இந்த அம்மாவுக்கு பிங்கின்னு கூப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவங்க பிங்க் லவ்வர். ஓ அப்படியா? அது ஏன் மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸுக்கு பிங்க் கலர்னா ரொம்ப பிடிக்குது?
அண்ணா அது சச் அ பியூட்டிஃபுல் கலர், ரொம்ப அழகான ஒரு கலர். அது வந்து எல்லாருக்குமே பிடிக்காது, ரொம்ப ரொம்ப யூனிக்கான கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் பிடிக்கும். அந்த யூனிக்கான கேர்ளில் நானும் ஒருத்தி. நல்லா இருந்தது எக்ஸ்பிளைன். சரி ஓகே, ஏதாவது சாப்பிட்டீங்களா? மனோஜ் ஏதாவது சாப்பிட்டாங்களா? அக்கா காஃபி அப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தாங்க. கொஞ்ச நேரத்தில் அக்கா தான் மேலே வந்திருப்பாங்க. எப்படியும் நீங்கள் இந்த மாதிரி தான் நிற்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால தான் அக்காவை கழட்டி விட்டு நாங்களே போய் பார்த்துட்டு கூட்டிகிட்டு வரான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போ அண்ணாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும் மாதிரிலாம் அண்ணா கூப்பிட்றாங்க. நல்ல வெள்ளடி, அக்கா வந்திருந்தாலும் அவ்வளோதான். அதனால தான் நாங்கள் வந்தோம். அகில், நீ இன்னும் சாப்பிட்லையா? வீட்டில் சாப்பிட்டு தாண்டி வந்தேன். இங்கே வந்துட்டு எதுவும் சாப்பிட்லையா? இல்லை, உன்னை பார்க்கறதுக்காக மேலே வந்துட்டேன் ஸ்ட்ரைட்டாக. அடப்பையத்தையும் சரிவா, எதுவும் சாப்பிடலாம் வா. வேணாண்டி, உன் கூட கொஞ்சம் நேரம் நான் தனியாக இருந்தாவே போதும், சாப்பாடுலாம் எதுவும் தேவையில்லை. அப்போது மாமா இன்டெரக்டாக எங்களை கீழே போய் சொல்கிறியோ? நீ மாப்பிள்ள இன்டெரக்டாலாம் இல்லை, டேரெக்டாக சொல்கிறேன். 3 பேரும் தயவு செஞ்சு கீழே போயிடுங்க. சே, இதை விட பெருத்த அவமானம் ஏதாவது இருக்காடி சுட முட்டி? இல்லவே இல்லைடா. அப்போது நம்ம மரியாதை காப்பாற்றிட்டு கீழே போயிடுவோம். ஆமாம், இவங்க சங்காத்தமே நம்மளுக்கு வேணாம், வாங்க. அவன் சும்மா சொல்கிறான், இருங்க. ஏம்மா, இதுக்கு மேலே அவன் தெளிவாக சொல்லுமா? வேணாம் வேணாம், நாங்கள் கீழே போகிறோம், நீங்கள் பொறுமையாக வாங்க. ஐயோ அண்ணா இருங்க, நாங்களும் கீழே வரோம். அவன் சும்மா உங்களை கலாய்ச்சிட்டு இருக்கான். ஆமாம், கரெக்டான நேரத்தில் வந்துட்டு உங்களை கலாய்க்க வேற செய்கிறாங்க. போங்க, கீழே வரோம். சும்மா இரு அகில். முடியாது. பொறுக்கி, கொஞ்ச நேரம் சைலண்டாக இரு. பொறுக்கியா? யாரடி? யூ ஒன்லி. அடிப்பாவே, ஐம் ஜம்ப் பர்சன்டி. அது மற்றவங்களுக்கு, எனக்கு பொறுக்கி தானே. உனக்கு பொறுக்கி தான். ஆமாடா பொறுக்கி. பொறுக்கிறவா? சிப்பா. நீ பேசும் வார்த்தைகள் சேகரித்து செய்வேன் அன்பே உரகராதி கதோரத்தில் எப்போதுமே உன் மூச்சு காற்றின் வெப்பம் சுமப்பேன். என்னடி அண்ணாவை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் போல? பின்ன இருக்காத மலரு, அவன் வரமாட்டேன்னு சொன்னோன்னே எவ்வளோ அப்செட் ஆனு தெரியுமா? அண்ணா எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக இப்படி வந்து நிற்பான்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆக்சுவலாக அவனை திட்டிகிட்டு தான் இருந்தேன், என்ன என் மேலே பாசம் இல்லை, என்னை பார்க்க வரலன்னு. ஆனால் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லடி. அதாண்டி அண்ணன் எப்படி உன்னை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ஊருக்கே வந்து நின்னவர், நீ இங்கே வந்துட்டேன்னு தெரிஞ்சுட்டு வராமல் இருப்பாரா? எனக்கு அப்போவே தெரியும் ஏதோ அண்ணன் பண்ண போகிறான், அதனால தான் இப்படி உங்ககிட்ட போய் சொல்கிறாருன்னு. பாத்தியா, உங்கள் அண்ணனை பற்றி உனக்கு நல்லா தெரியுது. நான் தான் கோவத்தில் புரிஞ்சுக்காம விட்டேன் போல. இல்லடி, என்னோட இடத்துல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் உன் இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக புரியாது, கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும். கன்ஃபியூஸ்டாக இருந்ததை விட அவன் மேலே ரொம்ப கோவமாக இருந்தேன்டி. அந்த கோவம்லாம் இப்போ எங்கே போச்சு மேடம்? எங்கடி, அவனை பார்த்தோன்னே எல்லாமே சில உடஞ்சிருச்சு. இப்போ உன் ஃபேஸ் எப்படி இருக்குது தெரியுமாடி? அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீ வீட்டிலேருந்து வரும்போது அவ்வளோ அழுதுட்டு வந்த, அத்தை மாமா நினச்சி. இப்போ வந்து உனக்கு ஃபீல் இருக்கும், பட் உன் கூட அகிலன்னா இருக்கனால உன் முகத்தில் எவ்வளோ சிரிப்பு தெரியுமா? அழகாக இருக்கடி. இந்த சிரிப்பு சந்தோஷமும் கடைசி வரைக்கும் உன் கூடயே இருக்கணும். கண்டிப்பாக மலரு, இந்த சந்தோஷமும் சிரிப்பும் அகில் என் கூட இருந்தான்னா கண்டிப்பாக எப்போதுமே இருக்கும். அவன் எங்கேயும் போகிறாரு, உன் கூட தான் இருக்க போகிறாரு. இல்லை மலரு, அதான் சொன்னேன்ல, தர்ஷினி அங்கே வந்து இருக்கா, அதை நினச்சி கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏய், தர்ஷினி வரட்டும், இல்லை உங்கள் அத்தை அவங்க 2 பேரும் பிரிக்கிறதுக்கு என்ன ஏதாவது பிளான் போடட்டும். ஆனால் அண்ணன் இருக்கிற அதெல்லாம் நடக்கவே நடக்காது. எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கும் நம்பிக்கை இருக்குடி, பட் ஒரே வீட்டில் 4 வருஷம் ஒரே காலேஜ், அதை நினச்சா இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குது. என்னடி இப்போ இங்கே பயந்துட்டு இருக்க பைத்தியக்காரி? காலேஜ் இன்னும் 1 வருஷம் தான் அண்ணன் படிக்க போகிறாரு, அதுக்கப்புறம் ஜாப் போயிடுவார், அப்புறம் வீட்டிலேயே இருக்க போகிறாரு, நைட்டு தான் வர போகிறாரு, ஒன்றை பார்க்க வந்துடுவார். அப்புறம் எங்கே அந்த பொண்ணுக்கு டைம் கிடைக்கும் சொல்லு? கரெக்டாக மலரு, இருந்தாலும் என் மனசில் ஒரு ஓரத்தில் பயம் இருந்துகிட்டே இருக்குது. அண்ணா உன்னை சமாதானப்படுத்த தானே போனார், இப்போ மறுபடியும் அதே வச்சுட்டு இருக்க? ஏதோ தோணுச்சுடி மலரு. பைத்தியம், அண்ணன் உன் பின்னாடி இருக்காரு, அதை விட நாங்கள் எல்லாருமே இருக்கோம். உன்னையும் அண்ணாவையும் பிரிய விட்டுருவோமா என்ன? இல்லடி, அகில என்கிட்ட வந்து யாராலையும் பிரிக்க முடியாது, நான் பிரிக்க விட மாட்டேன். தட்ஸ் மை கேர்ள். இப்படி கான்ஃபிடென்ட்டாக இரு, எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஆமாம் மலரு. செல்லக்குட்டீஸ். அக்காடி. வாங்க மாமா அக்கா. நீ உட்காருக்காயும். இல்லடி, இருக்கட்டும், நிற்கிறேன். என்ன சொல்லும், ரூம்லாம் உங்களுக்கு ஓகேவா? அதெல்லாம் ஓகேண்ணா, சூப்பராக இருக்கு ரூம். ஆமாம் மாமா, அதை விட இந்த பால்கனி ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இங்கேருந்து இந்த வியூ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு. தெரியும் உனக்கு இந்த மாதிரி வியூ தான் பிடிக்கும்னு, ஏன்னா ஒரு ரூமே அப்படி தானே இருக்கணும்னு நீ ஆசைப்பட்ட, அதனால தான் இந்த ரூமை ரெடி பண்ணோம். தேங்க்யூ 2 பேருக்கும். பைத்தியக்காரி, தேங்க்யூலாம் சொல்கிற, அடிப்படுவேன். இது எங்களோட கடமை. நீ வரேன்னு தான் இந்த ரூம்லாம் ரெடி பண்ணோம், ரெடி பண்ணி ஏசிலாம் மாட்டினோம். அப்போது இந்த ரூம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அண்ணா?
சும்மா விரும்பினதாம்மா இருக்கும். இதெல்லாம் எதுவுமே ரெடி பண்ணவே இல்லை. இங்கே பெட்லாம் கிடையாதாப்பா? இல்லடி, வெறும் எம்டி ரூமாக தான் இருந்தது, பெட்லாம் இல்லை. நீங்கள் 2 பேரும் வரேன் தான் பெட்லாம் பண்ணி அப்புறம் இந்த கர்ட்டன்லாம் மாற்றி அப்புறம் ஏசிலாம் போட்டு ரெடி பண்ணாங்க. ஓ அப்படியா? ஆமாடா பாப்பா. ஏன்னா நீங்கள் ஏசி இல்லாமல் இருக்க மாட்டீங்கன்னு உங்கள் அக்கா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டா. அதனால அவசர அவசரமாக மாட்டினோம். ஏண்டி உங்களை கஷ்டப்படுத்துற? ஏசி இல்லைன்னா என்ன, நாங்கள் இருக்க மாட்டோமா? பிறந்ததுலேருந்து ஏசியில் இருக்கோம். சே, இது கஷ்டமாடா. என்னடா இப்படிலாம் பேசுகிற? இல்லைண்ணா, ஏசி இல்லாமல் நாங்கள் வாழ்ந்துருக்கோம், அதை தான் அப்படி சொல்கிறா. உங்களுக்கு பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. இதில் என்ன இருக்கு? அதானே பைத்திங்களா. சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் வந்தோம். எங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசவா? என்ன மாமா? ஆமாடி, மினியக்கா பற்றி கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். மினியக்கா பற்றி எங்ககிட்ட பேசணுமா? புரியலக்கா. இல்லடாமா, மினி முன்ன மாதிரிலாம் இல்லை. இப்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கா. நோட் பண்ணீங்களா? ஆமாம் மாமா, நானும் நோட் பண்ணேன். நோட் பண்ணிவிட்டு காயோட்ட கூட சொன்னேன், என்னடி மினியக்கா ஒரு மாதிரி இருக்காங்கன்னு. ஆமாடி, அவங்க இப்போது கொஞ்ச நாளாக தான் இப்படி இருக்காங்க, முன்னாலாம் இப்படி இருக்க மாட்டாங்க, உனக்கே தெரியும்ல. ஆமாம், அவங்க ஃபேஸே ஒரு மாதிரி டல்லான மாதிரி இருக்கு. ஏன் இப்படி ஆயிட்டாங்க அவங்க? அதாண்டி எங்களுக்கும் தெரியல. நாங்களும் எவ்வளவோ கேட்டு பார்த்தோம் என்னாச்சுக்கான்னு. அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. என்ன கேட்டீங்க? டீட்டெயிலாக சொல்லுங்கள். என்ன சொல்கிறீங்க? அக்கா அப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கான்னு உங்களுக்கு தெரியுதா? நல்லாவே தெரியுதுடா. ஆனால் அவகிட்ட கேட்டால் அவள் எதுவுமே சொல்ல மாட்டேன்றா. அவங்க எப்படி சொல்லுவாங்க? அவங்க சின்ன வயசுலேருந்தே யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற கேரக்டர். யார்கிட்டையும் நம்ம கஷ்டத்தை சொல்லி அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படி எப்படி சொல்லுவாங்க? கரெக்டாக சொன்ன பிங்கி. அதனால தான் அக்கா வயலேருந்து எதுவுமே வாங்க முடியல. அவங்க வீட்டிலேருந்து வரும்போது ரொம்ப நல்லா தான் வந்தாங்க. இங்கே இந்த 1 வீக் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அப்போது அவங்க வீட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அப்படி தானே? அப்படி தாண்டாம்மா நாங்களும் நினைக்கிறோம். என்னவா இருக்கும் பிங்கி? தெரியல மலர். சரி ஓகே, அக்கா எப்பத்துலேருந்து இப்படி இருக்காங்க? இப்போதாண்டி, எங்கள் மேரேஜ்க்கு அப்புறம் கூட சொல்லலாம். உங்கள் மேரேஜ்க்கு அப்புறமா? ஆமாடா, எங்கள் மேரேஜ்க்கு அப்புறம் தான் அவள் ஃபோன் பண்ணுறது, அடிக்கடி வீடியோ கால் பண்ணுறது, அவள் பேசுகிறது ஒரு மாதிரி இருந்தது. இந்த 2 மந்த்தாக அப்படி தான் இருக்குது. அப்போது உங்கள் மேரேஜ்க்கு அப்புறம் தான் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இருக்கலாண்டி. ஒருவேளை சந்தோஷம்னா ஏதாவது டார்ச்சர் பண்ணுறாரா? சேச்சா இல்லை, நாங்கள் கேட்டோம். சந்தோஷனா பற்றி அவங்க ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. அவர் அப்படிலாம் பண்ண மாட்டார், அவர் என்னோட சந்தோஷமே அவர் தான், அவருக்காக தான் வாழ்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சந்தோஷம்னா பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அப்போது சந்தோஷம்னா இல்லை. ஏன்னா அக்கா பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், மனசில் என்ன இருக்கோ அது மட்டும் தான் சொல்லுவாள். அப்போது உங்கள் வீட்டில் வேறு பெரியப்பா பெரியம்மா மகி, அப்போது மகினால எதுவும் ப்ராப்ளமாக இருக்குமா அக்காவுக்கு? மகினாலையா? மகினால அக்காவுக்கு என்ன ப்ராப்ளம்? காயு, நீ நல்லா யோசிச்சு பாரு. உன் மேரேஜ்க்கு அப்புறம் தான் அவங்க நல்லா இருக்காங்க, அடிக்கடி ஃபோன் பேசுகிறாங்க, ஒரு மாதிரி இருக்காங்கன்னு நீ சொன்ன. அப்போது மகி இதுக்கு ரீசனாக இருக்கக்கூடாது? இல்லை, சுத்தமாக புரியல. இல்லை மாமா, ஆக்சுவலாக மகி வந்து ஷாமாவை லவ் பண்ணாங்க. ஷாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டாங்க. கடைசியில் நான் தானே குழப்பி விட்டு உண்மையெல்லாம் உடைச்சேன். ஸோ அந்த கோவத்தில் நம்மளை பழி வாங்க முடியாதுன்னு மினியக்கா பழி வாங்கலாம்ல? மினியை ஏமா பழி வாங்கணும்? அப்படியே பார்த்தாலும் சந்தோஷமாவை தானே பழி வாங்கணும். அவர் தானே அவளை அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டாரு. கரெக்டானடி. ஏன் மினியக்கா பழி வாங்கணும்? அச்சோ, உங்களுக்கு இன்னுமே புரியல. அவங்க அண்ணாவை எப்படி அவள் பழி வாங்குவா சொல்லுங்கள்? அவள் பழி வாங்கன்னு நினைக்கிறது மினியக்காவை தான். ஏன் தெரியுமா? எல்லாருக்கும் காமனாக இருக்கிறது மினியக்கா மட்டும்தான். இப்போது மகிக்கு என் மேலே கோவம் இருக்கலாம், காயு மேலே கோவம் இருக்கலாம், ஏன் சித்து மாமா உங்கள் மேலேயும் கோவம் இருக்கலாம். கண்டிப்பாக என் அக்கா மேலேயும் என் மாமா மேலேயும் கோவம் இருக்கும். அது நம்ம சொல்லவே தேவையில்லை. அதனால எல்லாருக்கும் காமனாக இருக்கிறது யார்? மினியக்கா. இவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தணும்னா அவங்கள பழி வாங்கினா போதும் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம்ல. ஏய், இவ சொல்கிறது கூட பாயிண்ட். ஏன் தெரியுமா? இன்றைக்கி நான் அக்காவை விட போயிருந்தேன்ல, அப்போது அவங்க நடந்துக்கிட்டதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. அக்காவை திட்டிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. நான் பக்கத்தில் போனோன்னே சிரித்தாங்க. சிரிச்சுட்டு நான் திட்டனா இல்லைப்பா, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. அக்காவும் ஆமாடா அப்படின்னா. மகியும் டிஃப்ரெண்ட்டாக நடந்துட்டா. ஏன்னா முன்னாடிலாம் நான் போனோன்னே மாமான்னு பாசமாக பேசுவா. இப்போ அவளும் கொஞ்சம் ரூடாக தான் நடந்துக்கிட்டா. என்ன மாமா சொல்கிறீங்க? ஆமாடி, எனக்கு என்னமோ பிங்கி சொல்கிற மாதிரி தான் இருக்குன்னு தோணுது. அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது? எங்கே இருந்தாலும் ஏதாவது கண்டுபிடிக்கலாம். அங்கே போய் நம்ம என்ன தான் பண்ண முடியும்? அதானேடம்மா, நம்ம என்ன பண்ண முடியும்? வேற என்ன பண்ணுறது? மினியக்கா வீட்டுக்கு போய் தான் அவங்க போடுற நாடகத்தை உடைச்சி சந்தோஷமாக மாட்டேன்
அவங்க அம்மாவையும் உன் தங்கச்சியும் போட்டு கொடுக்க முடியும். கரெக்டாக சொன்னேன். நான் மகியை மட்டும்தான் யோசித்தேன், நீ அம்மாவையும் சேர்த்துட்டேன். ஆமாடி, அண்ணா சொல்கிறத பார்த்தா அவங்க அம்மாவும் அதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இருக்கும். ஏன்னா மகின்னா உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ 2 பேரும் சேர்ந்து கூட அந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா மகி மட்டும் தனியாக இதை பண்ண முடியாது, அவங்க 2 பேரும் சேர்ந்தால் மட்டும்தான். அப்போது என்னோட டவுட் மகி, நீங்கள் அவங்க அம்மாவை சந்தேகப்படுறீங்க. ஓகே, இது கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்னடா பண்ணலாம்? என்ன பண்ணலாம், அவங்க வீட்டுக்கு தான் நம்ம போய் ஆகணும். கரெக்டாக சொன்னா. ஏன்னா அக்கா போகும்போதே ஒரு 2 days வந்து இருந்துட்டு போங்கடி, காலேஜ் ஓப்பன் ஆகிறது முன்னாடின்னு சொன்னா. அதனால நாளைக்கு இன்டர்வியூ போய் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மினி அக்காவோட ப்ராப்ளத்தை நான் 2 நாளில் சால்வ் பண்ணுறேன். என்னடா பாப்பா சொல்கிற? 2 நாளில் எப்படி சால்வ் பண்ண முடியும்? நான் செஞ்சு காட்டுறேன் மாமா, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் என்ன, ஃப்ரீயாக விடுங்க. மினி அக்காவை யார் கஷ்டப்படுத்தினாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். ஏன்னா அவங்க ரொம்பவே ஸ்வீட் பர்சன். யாரையும் அதட்டி கூட பேச மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க. சரிடா அம்மா, உங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் தான் காயு சொன்ன மாதிரி ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிவிடு. நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சரிடா பாப்பா. சரி ஓகே, நாங்களும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் தூங்க, நாளைக்கு இன்டர்வியூ இருக்குல்ல? ஆமாம். இன்டர்வியூனா தான் ஞாபகம் வருது. எனக்கு நாளைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது, ஒரு கேஸோட மீட்டிங். ஸோ உங்களை கூட்டிகிட்டு போகிற டைமில் தான் அந்த மீட்டிங் நடக்குது. இப்போ எப்படி உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு தெரில எனக்கு. விடுங்க மாமா, இல்லைன்னா நான் கூட்டிகிட்டு போகிறேன். இல்லை உனக்கு அந்த காலேஜ் தெரியாது, நீ கூட்டிகிட்டு போனால் அது சரியாக இருக்காது. இப்போ என்ன பண்ணுறது? நல்லது, கரெக்ட் சான்ஸு, நீ நடத்த மகளே. மாமா, நான் வேணா உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லவா? என்னடாம்மா சொல்லு. இல்லை, அர்ஜுனும் அதே காலேஜுக்கு தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண வரான். நீங்கள் தானே அவனுக்கு அப்ளிகேஷன் கொடுத்தீங்க. ஸோ அகிலும் வருவான். நீங்கள் வரலைன்னா என்ன, அகில் எங்களை கூட்டிகிட்டு வந்துடுவார். இதுவும் கரெக்டான ஐடியா தான். ஏன்னா அர்ஜுன் வரனால அர்ஜுனுக்கும் அகிலுக்கும் நல்லாவே சென்னை அந்த காலேஜ் எல்லாமே தெரியும். ஸோ சேஃபாக கூட்டிகிட்டு வந்துடுவாங்க மாமா. அப்படியா சொல்கிறீங்க? ஆமாம், அகில் சென்னையில் வளர்ந்தவன், அதனால அவனுக்கு எல்லா இடமும் தெரியும். உங்களை பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவான். பெஸ்ட்டு. என்ன பண்ணுற, அகிலுக்கு ஃபோன் பண்ணி உன்னையும் அவளையும் நாளைக்கு வந்து கூட்டிகிட்டு போக சொல்லு. ஓகே மாமா, இப்போவே கால் பண்ணி சொல்லிட்டேன். சரிடாம்மா, அப்போது அகில் கூட்டிகிட்டு போயிடுவான்ல, உங்களுக்கு ஓகே தானே? ஓகே. சரிடாம்மா, அப்புறம் என்ன, சீக்கிரம் தூங்க, நாளைக்கு எழுந்திருக்கணும். நாங்களும் போய் தூங்குறோம். ஓகே, குட் நைட் ரீ. குட் நைட். நடந்தால் ஆறு, எழுந்தால் அருவி, நின்றால் கடல் அல்ல. டே, எல்லாம் எடுத்து வச்சுட்டியாடாச்சும்? என்னென்ன எடுத்து வைக்க சொல்கிற? ஸ்கூல் சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்து வச்சுட்டியாடா? இன்டர்வியூலாம் ப்ரிப்பேர் பண்ணியா? அண்ணா, நான் விசாரிச்சிட்டேண்ணா. இன்டர்வியூலாம் எதுவும் கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்களா? ஜஸ்ட்டு நம்ம பயோடேட்டா மட்டும் தான் கேட்பாங்க போல இருக்குது. அதுவுமே ரொம்பலாம் கேட்க மாட்டாங்களா? வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம், வாட் இஸ் யுவர் மதர் நேம், வாட் இஸ் யுவர் சிப்ளிங் நேம், அந்த மாதிரி சும்மா ஜென்ரலாக ஒரு 4 கொஸ்டின் தான் கேட்பாங்களா. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லையா அண்ணா? நம்மளை அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான் அங்கே இன்டர்வியூ வைக்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, பெருசாக கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்களாம். ஆமாடா மாமா, இப்போல்லாம் பசங்க ரொம்ப ரூடாக அந்த மாதிரிலாம் இருக்கானுங்கல்ல, அதனால தான் சின்ன இன்டர்வியூ வச்சு அவங்கள எடுக்கிறது, நல்ல பசங்களை மட்டும். அதுக்காக தான் இன்டர்வியூ, அதுவும் பெரிய பெரிய காலேஜுக்கு தான். சின்ன காலேஜ்லாம் இன்டர்வியூலாம் கிடையாது. ஆமாம், நான் போய் சேரும்போது எனக்குலாம் இன்டர்வியூலாம் வைக்கல யாரும். இப்போ தானா இன்டர்வியூலாம், அப்போல்லாம் இல்லை. நானும் இப்போ தான்டா 3 வருஷம் தான்டா ஆகுது காலேஜ் சேர்ந்து. ஆமாம், 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காது, இப்போ வச்சுருப்பாங்க. ஆமாம், நான் காலேஜ் போய் சேரும்போது இன்டர்வியூலாம் வைக்கலப்பா. நீங்களாம் அந்த காலத்து ஆளுங்க, அதான். அது சரிதான். சரி ஓகே, 3 பேரும் கிளம்பலாம். ஏன்னா அவங்களே பிக் பண்ணிட்டு போகணும். ஆமாம், டைம் ஆகிடும், வாங்க போகலாம். போகலாம், நானும் ரெடி ஆகிட்டேன். இவன் எங்கே வர்றா? ஏம்மா, நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன், நீ எங்கே வர? நானும் உங்க கூட வரேன். நாங்கள் என்ன பிக்னிக் ஆடி போகிறோம்? இவனுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண நாங்கள் 2 பேரும் சப்போர்ட்டாக போகிறோம், அவ்வளோதான். நீங்கள் சப்போர்ட்டாக போகிறீங்களா, அது மாதிரி நானும் அவனுக்கு சப்போர்ட்டிவாக வரேன். சரி பாட்டுங்க, சப்போர்ட்டாக பலம் வித்துட்ருக்கீங்க. நாங்கள் போகிறதே ஒரு பைக். நிப்பாட்டுங்க தர்ஷன், நீங்கள் போகிறதே ஒரு பைக்கில் அப்படின்னு சொல்லி என்னை ஏமாற்ற முடியாது. ஏன்னா நீங்கள் போய் மித்ராவையும் மலரையும் பிக் பண்ணிட்டு தான் போகிறீங்க. அப்போது கண்டிப்பாக 3 பைக்கில் தான் போவீங்க இல்லையா? அண்ணா, இது வெச பயம் இல்லைண்ணா. ஆமாடா, இவ்வளோ லேசாக நினைக்கக்கூடாது. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அண்ணா பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். விளங்கும். ஆமாண்ணா, இன்னைக்கு உன்னால எப்படியும் என்னை கூட்டிகிட்டு போக முடியாது. ஏன்னா இன்டர்வியூ போயிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. அதனால நீ நாளைக்கு தான் மித்ராப்பா கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லுவேன். நான் இன்றைக்கே கூட வந்துட்டேன்னா காலேஜ்லேயே நான் வந்து மித்ராவை பார்த்துருவேன். அதனால தான் வர்றேன். அவ சொல்கிறதும் கரெக்ட் தானே, வாங்க கூட்டிகிட்டு போகலாம்.
இவ்வளோ கூட்டிகிட்டு போகிறது பெரிய விஷயம் இல்லைடா. இந்த குட்டிச்சாத்தான் பரவாயில்ல, இதுக்கப்புறம் உன்னோட குட்டிச்சாத்தான் ஒன்று வரும், அதையும் கூட்டிகிட்டு போகிற மாதிரிலாம் இருக்கும். நானும் ரெடி ஆகிட்டேன், கிளம்பலாம். இதோ சொல்லலை, வந்துருச்சு பாரு. நீ எங்கடி வர? நானும் உங்க கூட தான் வரேன். இன்னைக்கு அர்ஜுன் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறான்ல, அவனுக்கு சப்போர்ட்டா. கிழிஞ்சது, எல்லாரும் சப்போர்ட்டாக வைக்க வந்துட்டாங்களே. நான் என்ன ஒரு ஜாப்க்கா இன்டர்வியூ போகிறேன், ஜஸ்ட்டு காலேஜில் செய்கிறதுக்கு ஒரு இன்டர்வியூ, அதுவும் ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை. அதுக்கு எதுக்கு இப்படி குடும்பமாக கிளம்பி வரீங்க? அர்ஜுன், நாங்களாம் வந்து உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கும்ல. சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏம்மா, நாங்கள் இன்டர்வியூக்காக போகிறோம், இன்னைக்கு வேறு எங்கேயும் போக முடியாது. இன்டர்வியூ முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் வருவோம். வேணா ஈவினிங் நம்ம எல்லோரும் ஒன்றா போகலாம். ஆஹா, நீங்க நேற்று அப்படி தான் போய் சொல்லி ஏமாத்திட்டீங்க. இன்னைக்கு கண்டிப்பா அவங்க கூட வந்தே தருவேன். ஐயோ, இவ வேறேன்னு சொன்னா நம்மளையும் கூட்டிட்டு போக மாட்டாங்களே. ஏன்னா மித்ரா இருக்கா, அதனால இவ்வளோ கூட்டிட்டு போக மாட்டாங்க. நம்மளையும் அப்புறம் விட்டுட்டு போயிடுவாங்களே. வேறு வழி இல்லைண்ணா, கூட்டிகிட்டு போவோம். டேய், மித்ரா பற்றி உனக்கு தெரியல, இவ்வளோ கூட்டிகிட்டு போனேன் என்னை குழி தோண்டி புதைச்சிருவாவ. வேறு வழி இல்லைடா மாமா, நேற்று ஏதோ சமாளித்து இவங்க 2 பேரையும் போய் சொல்லி விட்டுட்டு போயிட்டோம். இன்னைக்கு கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும். எப்படியும் அத்தை வந்தால் அத்தையும் இதை தான் சொல்லுவாங்க. டேய் தர்ஷா, அவ்வளோ நினச்சா எனக்கு பயமாக இருக்குது. இவங்க கூட்டிகிட்டு போகிறத பற்றி பிரச்சனை இல்லை, அவன் என்னை புதைச்சிருவாளே. விடு தங்கச்சி, நான் சமாளிச்சுக்கிறேன். ஆமாம், சமாளித்து தானே ஆகணும். என்னவோ போங்க, எனக்கு இன்னைக்கு பாட கட்டாமல் விட மாட்டீங்க. சரி வாடா மாமா, கூட்டிகிட்டு போவோம். என்ன போலாமா? போகலாம், பட் எனக்கு ஒரு வேலை இருக்குது. ஸோ நானும் அர்ஜுனும் அந்த வேலையை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக காலேஜ்க்கு வந்துடுறோம். நீ தர்ஷன் கூட வா, நீங்கள் 2 பேரும். ஏன், என்ன வேலை இருக்கு? நானும் வரேன். இது ஒன்றுடா, இதுவாக பேசுதா இல்லை எங்கள் அம்மா எதுவும் எழுதி கொடுத்து பேச வைக்கிறாளான்னு தெரியலையே. ஏம்மா, எல்லா இடத்துக்கும் உன்னை கூட்டிகிட்டு போக முடியாதுமா, சொன்னா கேளு. என் கூட வரணும் தானே சொன்னேன். நீ தர்ஷன் கூட வா, நாங்கள் போய் அந்த வேலையை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக காலேஜ்க்கு வந்துடுறோம். அப்போ அண்ணா மித்ராவை கூப்பிட போறான்னு நினைக்கிறேன், அதனால தான் அவளை கழட்டி விட்டு போறான். சரி, ஓகே. அதான் சொல்றாங்கல்ல, நம்ம மாமா கூட காரில் போகலாம், அவங்க பைக்கில் வரட்டும். சரி, ஓகே. அப்பா ஒத்துக்கிட்டா. சரி நீங்கள் போங்க, நாங்கள் கிளம்புறோம். ஏய், பார்த்து கூட்டிகிட்டு வாடா என் தங்கச்சியை. என் இருக்க பயமேன். இடைவெளி குறைஞ்சு இதயம் பறக்குது லேசா. இங்கிலாந்து ராணி. டேய் தர்ஷா, என்ன மாமா கூப்பிட்டியா? என்னடா என் தங்கச்சி சைட் அடிக்கிறியா? மாமா நீ வேற சும்மா பார்த்தேன். டேய், பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வர என் தங்கச்சிய. ஷூர். அவனை பிச்சிடுவேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, போ மாமா. சரி ஓகே, நாங்கள் கிளம்புறோம். போகலாமா அர்ஜுன்? போகலாண்ணா. ஓ, இதுதான் காலேஜா? சூப்பரா இருக்குல்ல பிங்கி? ஆமாடி, என்ட்ரன்ஸே வேற லெவலில் இருக்கு. காலேஜும் சூப்பரா இருக்கும் போல இருக்கே. ஆமாம், சென்னையில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ், நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும், அட்மாஸ்பியர் எல்லாமே நல்லா இருக்கும். அப்போ வாங்க அக்கில், உள்ள போகலாம். உள்ள போய் காலேஜ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. போகலாம். என்ன எப்போ மாடர்ன் ட்ரெஸ்ஸில் சுற்றிட்டு இருப்பீங்க? இன்னைக்கு 2 பேரும் சுடி போட்டு வந்திருக்கீங்க. எங்களுக்கு எப்போ மாடர்ன் ட்ரெஸ் போடணும், எப்போ சுடி போடணும்னு தெரியும். இங்கே வரும்போது சுடி தான் போட்டு வரணும், அதனால போட்டு வந்தோம். ஐயடா நடிக்காத, சுபி சொல்லியிருப்பான், அதனால போட்டு வந்திருப்பேன். எப்படியோ போட்டு வந்திருக்கோம்ல. அது எப்படின்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. சுபி மாமா சொன்னனால தான் நாங்கள் சுடிதார் போட்டு வந்தோன்னு. அவன் தான் நேற்று என்கிட்ட சொல்லிட்டானே, அவங்க சுடிதார் போட்டு வந்தால் மட்டும் நீ கூட்டிகிட்டு போ, மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டு வந்தால் கூட்டிகிட்டு போகாத என்ன. ஓகே சரி, உள்ளே போகலாம் வாங்க. உள்ள தானே போகலாம், இருங்க. ஒரு சில பேர் வர வேண்டியது இருக்குது, அவங்க வந்தோடனே போகலாம். என்னது ஒரு சில பேரா? அது யார் அந்த ஒரு சில பேர்? பார்க்க தானடி போகிறேன் மித்ரா. இப்போ உனக்கு பிடிச்சவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன். எனக்கு பிடிச்சவங்களையா? யாரு? அங்கே வராங்க பாரு. எங்க? அதானே. ஹே மித்துக்குட்டி. அனிதா. ஹாய் மலரு. ஹாய் டி. எப்படி இருக்கீங்க 2 பேரும்? எப்படி என்னோட சர்ப்ரைஸ்? நல்லா இருக்கும் டி. நீ எப்படி இருக்க? சூப்பராக இருக்கேன். உங்களை பார்க்கறதுக்காக தான் அன்னைக்கு கெஞ்சி கூட்டாடி அவங்க கூட வந்திருக்கேன். ஓ அப்படியா? அப்படிதான். ஹாய்டாமா. ஹாய்டா. இவங்க யாரு? ஏண்டி மலரு, தர்ஷன் அண்ணா பக்கத்தில் நிற்கிறதா தர்ஷினியோ? அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆமாம், அவளை எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க தெரியல. கேட்டு தானே ஆகணும். அண்ணா கிட்ட கேளு. சார், இதுக்கு தான் நீங்கள் அமைதியாக இருந்தீங்களா சார்? நான் என்னடி பண்ணுவேன், நேற்றே கூட்டிகிட்டு போக சொல்லி ஒரே டார்ச்சர். நேற்று ஏதோ தப்பிச்சு வந்துட்டோம், இன்னைக்கு தப்பிக்க முடியலடி, அதனால தான் கூட்டிகிட்டு வர வேண்டியதாக போயிடுச்சு. அனிதாவை கூட்டிகிட்டு வந்த, ஓகே. இவ்வளோ ஏன் கூட்டிகிட்டு வந்த? அனி இல்லைன்னா இவ்வளோ இருக்க மாட்டாடி, அதனால தான் அவள் பின்னாடி வந்துட்டா. நான் வெறுப்பேற்றுறதுனே பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னடி பண்ணேன்? இவளை கூட்டிகிட்டு வந்தால் நான் டென்ஷன் ஆகணும், உனக்கு தெரியாதா? அப்படியே சிரிச்சுட்டே பேசுடி, ஏன்னா நீ கோமா இருக்கேன்னு தெரிஞ்சா அது வேற பிரச்சனை ஆகிடும். நான் சிரிச்சுட்டு பேசுவேன், கோமா பேசுவேன், அது என்னோட விஷயம். அவளுக்கு ஆளாக நான் பார்த்து பேச முடியாது. சரிம்மா, கோவப்படாதம்மா.
ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. மரியாதை போயிடு அகில், சும்மா டென்ஷன் பண்ணிட்டு. நான் என்னடி பண்ணேன்? நீ நீ அர்ஜுன் அப்புறம் தர்ஷன் அண்ணா அனிதா வந்தது எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த பொண்ணை ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? நாங்கள் எல்லாரும் இங்கே வந்துட்டா அந்த பொண்ணு மட்டும் தனியாக இருக்காதுல்ல, அதனால தாண்டி வந்துட்டா. எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்ன பார்க்க ஒரு மதியம் அவளை கூட்டு வர? என்னண்ணா மண்டைக்காய் தான். ஐயோ டி இப்போ என்ன பண்ணுறேன்னே தெரியலடா. சிரிச்சுட்டே இருக்கா ஆனால் ஊசி இறக்குறாடா. வேற என்ன பண்ணுறது, தர்ஷன் நான் தானே சமாளிக்கிறேன்னாரு, அவரை மாட்டி விடு. அட போங்கடா, அதுக்கு தான் சொன்னேன் அப்போவே வேணான்னு. ஏம்மா சாரிம்மா, தெரியாமல் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அந்த பொண்ணு எவ்வளோ சொன்னாலும் கேட்கவும் இல்லை, வந்துருச்சு. என்ன பண்ண சொல்கிற, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் அட்ஜஸ்ட் பண்ணுமா? அதுவும் உன் மாமா பொண்ணுக்காக. சரிடி சாரி, நான் அப்புறமா உன்னை சமாதானப்படுத்துகிறேன். இப்போ இன்டர்வியூ இருக்கு, உள்ளே போகலாவா? ஆமாம்மா, டோட்டலாக மைண்ட் அப்செட் பண்ணி விட்டுட்டு நீ வேற இன்டர்வியூக்கு வாங்குவான்னு. ஏய் சரிடி சரிடி மித்ரா, சாரி சாரி சாரி. நீ போய் முதல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வா, இந்த டென்ஷன் இல்லாமல். நான் வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட பேசிக்கிறேன். ஏய் போட. மாமா மாமா உங்களை தான் கூப்பிடுறாங்க. ஒருத்தி நேரம் புரியாமல் மாமா ஓமான்னு. என்னம்மா? இவங்க 2 பேர் யாரு? ஏய் தர்ஷினி, அகில் பக்கத்தில் இருக்கிறது மித்ரா, அவனோட அத்தை பொண்ணு. அவள் பக்கத்தில் நிற்கிறது அவளோட அத்தை பொண்ணு மலர். என்னது அத்தை பொண்ணா? நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் சண்டே ஆச்சே, பேசிக்கிட்டே ரொம்ப நாளாச்சே, அப்புறம் எப்படி? யார் சொன்னா? நாங்கள் சொன்னோமா சண்டேன்னு? அந்த ப்ராப்ளம்லாம் எப்போவோ முடிஞ்சிருச்சு. நாங்கள் எல்லாரும் ஒன்றாயிட்டோம். என்ன அகில் அவள் சொல்லிட்டு இருக்கா, வாய மூடிட்டு இருக்கா, சொல்ல அவகிட்ட. சொல்கிறேம்மா. ஆமாம் தர்ஷினி, நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டோம். அதாவது எங்கள் அக்கா மேரேஜில் தான் ஒன்று சேர்ந்தோம். எப்படி அத்தையும் ஒன்று சேர்ந்துட்டாங்க? ஆமாம் எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டோம். அவங்க அக்கா கல்யாணத்துலேயே ஒன்று சேர்ந்தாச்சு. நம்ம ஃபேமிலியில் எல்லாரும் போய் கல்யாணம் அட்டன் பண்ணிட்டு தான் வந்தோம். ஆமாம் டேடி சொன்னார். ஆனால் அத்தை கோவமா இருக்கதா தானே சொன்னார். அதெல்லாம் இல்லை, அம்மாலாம் சமாதானம் ஆயிட்டாங்க. அப்புறம் நீ அவரை அகில்லாம் கூப்பிட்டாத, வாங்க போங்கன்னு சொல்லி கூப்பிட்டு. ஏன் அகில் அவன் இவன் கூப்பிடக்கூடாது? எனக்கு பிடிக்காது. நீ வாங்க போங்கன்னு கூப்பிடு. போச்சு அண்ணா, மாட்டினேன். ஓ அப்படிங்களா? ஓகேங்க, இனிமேல் உங்களை வாங்க போங்கன்னே கூப்பிட்றேன். ஏய் நீ அவ சொல்கிறான்னு. இல்லை ரெஸ்பெக்ட் தான் முக்கியம். நான் உங்களை ரெஸ்பெக்டோட கூப்பிட்றேன். எனக்கு இன்டர்வியூ டைம் ஆயிடுச்சு, நான் உள்ள போகிறேன். அர்ஜுன் வரையாடா? போயாடி. அப்புறம் அர்ஜுன் என்ன அர்ஜுனை வா போன்னு கூப்பிடக்கூடாதா, வாங்க போங்கன்னு கூப்பிடணுமா? என்ன அர்ஜுன் உனக்கு ரெஸ்பெக்ட் வேணுமா? ஏய் யார் சொன்னா? நமக்குள்ளே என்னடி ரெஸ்பெக்ட்லாம். வா போகலாம். கேட்டுக்கிட்டியா? வா மலரு போகலாம். போகலாண்டி. ஏய் சாரிடி. உனக்கு இருக்குடா, இன்டர்வியூ முடிச்சு வந்து வச்சுக்கிறேன். ஆத்தி பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுடோ. விளையாட்டா சொன்னேன் சொல்வேன் தப்பு, நான் சாரி கேட்பேன். சாரி நான் சாரி இல்ல சாரி பாப்பா. தள்ளிப்போ